வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எந்த கேட்ஜெட்ட பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நத்திங் இயர் 2 அப்படிங்கிற இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம அந்த ப்ராடக்ட்டோட பில்ட் குவாலிட்டி பிளஸ் டிசைன பத்தி பார்ப்போம். இதில பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் குடுத்துருக்காங்க. அதேபோல இந்த டாப் கவர பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸி ஃபினிஷிங்கில நல்லா கண்ணாடி மாரி குடுத்துருக்காங்க. மேலேருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள 2 இயர்பட்ஸ் இருக்கிறது அப்படியே கண்ணாடியா தெரியும். அப்படி ஒரு கவர் தான் குடுத்துருக்காங்க. அதேபோல அந்த கவரோட க்ளோசிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா குடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்த இயர்பட்ஸ் மாரி இல்லாம இதில வந்து ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு மேக்னெட் குடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா, வெளிய தெரியிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பெருவிரல வச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, மூடி ஓப்பன் ஆயிரும். க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். அப்படி ஒரு டிசைன் தான் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல மேக்னெட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டைப்ல குடுத்துருக்காங்க. நல்லா சதுரமா குடுத்துருக்காங்க. ஒரு கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் குடுத்துருக்காங்க. அது மூலமா நீங்க எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ எஸ்பி கிடையாது. டைப் சி போர்ட் தான். ஸோ நீங்க நைட் டைம்ல சார்ஜ் போடும்போது பயப்படாம சார்ஜ் பண்ணலாம். எப்படினாலும் நீங்க கேபிள மாட்டாலும் டேமேஜ் ஆகாத மாரி இருக்கும். மைக்ரோ எஸ்பி தான் பார்த்தீங்கன்னா, பயந்து பயந்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஆனா இதில பார்த்தீங்கன்னா, டைப் சி போர்ட் குடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் தான். அதே நீங்க சார்ஜிங் கேஸ ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, 2 இயர்பட்ஸ் குடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்பும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாலாம் இல்லாம 3/4 இன்ச் சைஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிலிக்கான் டிப்போட தான் குடுத்துருக்காங்க அந்த இயர்பட்ஸ் 2மே. அது மட்டும் இல்லாம 2 இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா, 6 மைக்கோட வருது. லெஃப்ட் இயர்பட்ஸ்ல 3 மைக் குடுத்துருக்காங்க. ரைட் இயர்பட்ஸ்ல 3 மைக் குடுத்துருக்காங்க. மொத்தம் 6 மைக் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிலிக்கான் வந்து ஆங்கிள்டு ஷேப்ல குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெய்ட்டாலாம் இல்லாம ஆங்கிள் ஷேப்ல குடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப் வந்து எல்லா விதமான காதுலயும் ஈஸியா செட் ஆகும். உங்க காதுக்கு ஏத்த சைஸ்ல சிலிக்கான் டிப் மட்டும் காதுல மாட்டிட்டீங்கன்னா போதும். நீங்க எவ்வளோ தான் ஷேக் பண்ணாலும் உங்க காத விட்டு கீழ விழவே விழாது. இப்போ வர்ற எல்லா இயர்பட்ஸ்லுமே இந்த டிசைன் தான் குடுக்காங்க. ஸோ அதே மாரி ஸ்டெம்ப்ல டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, டச் கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல்ல குடுத்துருக்காங்க. இது வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. அதேபோல சார்ஜிங் கேஸோட வெயிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 60.9 கிராம் குடுத்துருக்காங்க. அதே இயர்பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா, வெறும் 4.5 கிராம் தான். ரொம்பவே லைட் வெயிட்டா குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 குடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் வெர்ஷன் தான் குடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஆனா ஆக்சுவலா 15 மீட்டர் வரைக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்க 15 மீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் வர எந்த ஒரு கேட்ஜெட்டோட இந்த இயர்பட்ஸ நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால் பேசுறவங்களுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில வந்து 3 மைக் குடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸ்ல 3 மைக் இருக்கும். ரைட் இயர்பட்ஸ்ல 3 மைக் இருக்கும். சப்போஸ் நீங்க ட்ரெயின்ல ட்ராவல் பண்றீங்க, இல்ல பஸ்ல ட்ராவல் பண்றீங்க, அந்த மாரி டைம்ல ரொம்ப கிரவுடா இருக்கிற இடத்துல கால் பேசணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, ஒரு மைக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி நடக்கிற சவுண்ட ஃபுல்லா கேதர் பண்ணி டம்ப் பண்ணிட்டு, இன்னொரு மைக் வந்து உங்க வாய்ஸ மட்டும் கிறிஸ்டல் கிளியரா ஆப்போனன்ட் கேட்கற மாரி வடிவமைச்சிருக்காங்க. 3வது மைக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி நடக்கிற சவுண்ட் ஃபுல்லா கேதர் பண்ணி, அது டம்ப் பண்ணி உங்க காதுல கேட்காத மாரி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆன மாரி யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, 3 மைக் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. கால் குவாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அதேபோல இதில பார்த்தீங்கன்னா, 2 மோடு குடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட், அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்னு சொல்லி 2 மோடு குடுத்துருக்காங்க. அதேபோல 2 மோடுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்க கிரவுடான ஏரியால நின்னு புக் படிக்கீங்க அப்படின்னா, வெளிய நடக்கிற சவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சுத்தி நடக்கிற சவுண்ட் எதுவுமே உங்க காதுல கேட்காது. நீங்க ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாரி இருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. அதே டிரான்ஸ்பரன்சி மோடுனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கிறபோது, யாராவது உங்கள்ட்ட வந்து பேச வராங்க அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வெளிய நடக்கிற சவுண்ட் வந்து காதுல கேட்கணும். இயர்பட்ஸ் எடுக்காமயே நீங்க அந்த சவுண்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி மோட ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். வெளிய நடக்கிற சவுண்ட் வந்து உங்க காதுல கேட்கும். ஆனா நீங்க இயர்பட்ஸே இல்லாத மாரி கேட்கற மாரி அவ்வளோ துல்லியமா காதுல கேட்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது பேர் டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல டச் கண்ட்ரோல் குடுக்காங்க. பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமா நீங்க பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டு மாத்திக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாத்திக்கலாம். கால் வந்துச்சு அப்படின்னா அட்டெண்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே நீங்க லாங் பிரஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, Google அசிஸ்டன்ட், Siri அந்த மாரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே இன்னும் 2, 3 செகண்ட் நீங்க ஆக்டிவேட் பிரஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு சொல்லி அந்த மோடும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து புரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்ஸுக்கு வந்து IP54 குடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ்க்கு வந்து IP55 குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இத யூஸ் பண்ணி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, இல்லைனா சைக்கிளிங் பண்ணும்போது எவ்வளோ வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே லைட்டா மழை தண்ணி பெய்யும்போது கூட நீங்க வெளிய யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரா இது ஒர்க் ஆகும்.
அதுக்கப்புறமா இன்னொரு சிறந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டியூவல் கனெக்ஷன் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அட் அ டைமில் 2 மொபைலோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லைனா ஒரு லேப்டாப் இல்லை ஒரு மொபைல் இல்லைனா ஒரு டேப்லெட் இல்லை ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லி 2 விதமான கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன் இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ யார்ட்டையா பேசணும் அப்படின்னா நீங்கள் காதை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து பாஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ரிட்டன் காதில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இன் இயர் டிடெக்ஷன் ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. அது காதை அவங்க சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். காதை விட்டு எப்போல்லாம் ஏர்பட்ஸ் எடுக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு வந்து ஸ்டாப் ஆயிரும். இன்னொரு சிறந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, திரும்ப பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை உங்கள் சார்ஜிங் வசோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்களா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதுதான் பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபாஸ்ட் பேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதேபோல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா 20,000 விதமான சவுண்ட் சாம்பிள்ஸை இது ஃபில்டர் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி வடிவமைச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கால் பேசும்போது சுற்றின இருக்கிற சவுண்டை ஃபுல்லாக அந்த சென்சாரை டம்ப் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து 20,000 விதமான சவுண்டு வந்து அதை கேதர் பண்ணி டம்ப் பண்ணுற மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப அற்புதமான டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. அதேபோல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லியிருந்தேன். இது வந்து அப் டு 40 dB வரைக்கும் நீங்கள் கால் பேசும்போதோ இல்லைன்னு சரி நார்மலாக யூஸ் பண்ணும்போதும் சரி வெளியில் இருக்கிற சவுண்டு வந்து அப் டு 40 dB வரைக்கும் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். அதேபோல் ஆடியோ குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 11.6 mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான் டிப் கொடுத்து 11.6 mmங்கிறது ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஏன்னா சிலிக்கான் டிப் கொடுத்து 5 or 6 mm டிரைவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட் அதிகமாக கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா 11.6 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்ட் வைக்காட்டாலும் பாதி சவுண்ட் வச்சுனாலே போதும், அவ்வளோ பெர்ஃபெக்டாக சவுண்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஏகப்பட்ட ஃபார்மட் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ஃபார்மட் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது, அவ்வளோ பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேஸ் லெவருக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பூஸ்டர் டைனமிக் டிரைவர் கொடுத்ததுனால பேஸ் வந்து அவ்வளோ துல்லியமாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ பேஸ் லெவருக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 36 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4.5லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ஜிங்கஸ் வந்து ஃபுல் சார்ஜாக இருக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ 1.5 மணி நேரத்தில் உங்கள் சார்ஜிங்கஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது சார்ஜ் சடனாக டவுன் ஆகிட்டு நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸ் சார்ஜ் போடணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து நத்திங் எக்ஸ் ஆப்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய தேவையில்லை. எல்லா கண்ட்ரோலும் நீங்கள் மொபைல் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணணும், ட்ரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஈக்குவலைசர் மோடும் எல்லாமே நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.